Hi students, I am Bino. 12th mark chapter 5 exercise 5.2 fourth question பார்க்கலாம். question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா find the vertex focus equation of the directrix and the length of the lattice rectum of the following அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படினா ஒரு 5 sum கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி வந்து கொடுத்துருக்கிறதுல இருந்து தான் நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அது பேரபோலாவா இல்லை ஹைபர்போலாவா எலிப்ஸா அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வந்து என்னென்னா 16x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் 4ax அப்படிங்கிற இதில் தான் இருக்கும். இப்போ என்னது இந்த சைடில் இருக்கக்கூடியதான் ஏன்னா y பக்கத்தில் எதுவுமே இல்லை, ஸோ எக்ஸ் பக்கத்துலேயும் உங்களுக்கு இது இல்லை. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சென்டர் வந்து 0,0வாக தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா ஃபோக்கஸ் வந்து a,0 தான். ஸோ அப்போ இங்கே வந்து என்னென்னா 4a இஸ் ஈக்குவல் டு வந்து 16 அப்போ a இஸ் ஈக்குவல் டு 16/4 4. ஸோ a இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இப்போ கொஷனில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். வேர்டெக்ஸ். ஸோ வேர்டெக்ஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இது வந்து என்னென்னா நம்மளுக்கு கொஷனில் y அப்படின்னு கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா வேர்டெக்ஸ் வந்து என்னென்னா 0,0 அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் a,0. அப்போ ஏயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ 4,0. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிக்ஸ். ஆக்சுவலி இந்த இடத்துல ஏன்னு இருக்குதுன்னா இது x இஸ் ஈக்குவல் டு -e. அப்போ டைரக்ட்ரிக்ஸ் என்ன இருக்கும் x is equal to -a. சாரி x is equal to -a x is equal to -4. ஏன்னா a வேல்யூ வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறதுனால ரீப்ளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க லென்த் ஆஃப் தி லேட்டஸ் ரெக்டம். லேட்டஸ் ரெக்டம் நம்மளுக்கு பேரபோலா பொறுத்த வரைக்கும் லேட்டஸ் ரெக்டம் வந்து 4a. ஆல்ரெடி a வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 4 × 4 வந்து 16. ஓகேவா? ஸோ எவ்வளோ தான் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் பார்ப்போம். x square is equal to 24y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ x square is equal to 24y அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இது எப்படி இருக்குது x square is equal to 4ay. x square is equal to 4ayனா இது என்ன இருக்கும் அப்சைட் பேரபோலா. அப்போ சென்டர் வந்து என்னது 0,0. ஃபோக்கஸ் வந்து என்னவாக இருக்கும் 0,a இருக்கும். டைரக்ட்ரிக்ஸ் என்ன இருக்கும் y is equal to -e. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். 4a அப்படிங்கிறது 24. அப்போ a அப்படிங்கிறது 24/4. 6 4s are 24. அப்போ ஏங்கிறது வந்து 6. ஸோ உங்களுக்கு x y அப்படின்னு இருக்குது அப்படின்னாலே வேர்டெக்ஸ் வந்து 0,0 தான். ஸோ வேர்டெக்ஸ் வந்து என்னென்னா 0,0. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் 0,a. அப்போ 0,a அப்படின்னா என்ன வரும் 0,6. நெக்ஸ்ட் என்ன இருக்குது டைரக்ட்ரிக்ஸ். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் என்னது y is equal to -e. அப்போ y is equal to -6. நெக்ஸ்ட் என்ன இருக்குது லேட்டஸ் ரெக்டம். லேட்டஸ் ரெக்டம் வந்து 4a நம்மளுக்கு தெரியும். ஸோ 4 × 6 வந்து 6 4s are 24. ஓகே, ஸோ இவ்வளோதான். அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா y square is equal to -8x. y square is equal to மைனஸில் வந்துருக்குது அப்படின்னா y square is equal to -4ax. அப்போ என்ன ஆகும் இந்த மாதிரி டயக்ராம் வருமா? ஸோ இது எல்லாத்துக்குமே நான் பேசிக் கான்செப்ட் வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இது வந்து என்ன இருக்கும் -a,0 இருக்கும். இது வந்து 0,0. ஏன்னா பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம இதை ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இதை வச்சு தான் நம்ம இதை எழுதுகிறோம் அப்படிங்கிறப்ப இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ 4a அப்படிங்கிறது வந்து 8. அப்போ a is equal to வந்து என்னென்னா 8/4 அப்படிங்கிறப்ப a is equal to 2. ஓகே, ஸோ சேம் நம்மளுக்கு வேர்டெக்ஸ் இதுக்கு என்னவாக இருக்கும் 0,0. ஃபோக்கஸ் ஆல்ரெடி எழுதியிருப்போம் -a,0. a என்ன கண்டுபிடிச்சிடணும்னா 2. ஸோ -2,0. நெக்ஸ்ட் வந்து டைரக்ட்ரிக்ஸ். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் நான் ட்ரா பண்ணலையா? ஸோ இந்த சைட் ஃபோக்கஸ் இருக்குதுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் தான் டைரக்ட்ரிக்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். அப்போ x is equal to a. இப்போ என்னாகும் x is equal to a. ஸோ x is equal to 2. நெக்ஸ்ட் என்ன இருக்கும் லேட்டஸ் ரெக்டம். லேட்டஸ் ரெக்டம் 4a. ஸோ இங்கே வந்து a வந்து 2. ஸோ 4 2s are 8. ஓகே, ஸோ அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
x square minus 2x plus 8y plus 17 is equal to 0. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்பயே இது வந்து என்னென்னா பேரபோலா தான். பட் ஆனால் சென்ட்ரு வேல்யூ வந்து என்ன வருது அப்படிங்கிறது தெரில. கண்டிப்பாக எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது இது ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணி வர்றதுங்கிறது தெரிஞ்சிடுச்சு. பட் மேலேயா கீழேயா அப்பரா டவுனா அப்படிங்கிறது வந்து தெரில. ஓகேவா? ஸோ அது நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராமை ஃபுல்லாக ஒரு சைடு வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட் அண்டு ஒய் டேர்மை வந்து அந்த சைடு கொண்டு போயிருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8y மைனஸ் 70. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹோல் ஸ்கொயராக வந்து கொண்டு வரணும். ஒரு ஹோல் ஸ்கொயராக வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் இது வந்து மைனஸ் 2ab. ஸோ இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து 2ab. ஓகேவா? ஸோ 2ab அப்படிங்கிறது வந்து 2xன்னு இருக்குது. அப்போ கேன்சல் ஏ அப்படிங்கிறது வந்து எக்ஸு. ஸோ ஏங்கிறது எக்ஸு, இதுங்கிறது 1. அப்போ பிங்கிறது வந்து என்ன கிடச்சிருக்குதுன்னா 1. நம்மளுக்கு ஃபார்முலா படி என்ன வரணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இந்த ஃபார்மெட்டில் தான் கொண்டு வர போகிறோம். ஸோ இங்கே வந்து என்னென்னா ஏங்கிறது எக்ஸு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ இந்த இடத்துல எழுதிக்கிறேன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஏங்கிறது வந்து எக்ஸு, பிங்கிறது வந்து 1. ஸோ 1 ஸ்கொயர் அப்படின்னு வந்துச்சுன்னா ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன இருக்கும்? ஏங்கிறது எக்ஸு, பிங்கிறது 1. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர்னு நம்ம எழுத முடியும். ஓகேவா? ஸோ எப்போயுமே இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரிச்சுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயரை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா +1 அப்படிங்கிறது 1 இந்த இடத்துல இருக்கணும். ஸோ +1 அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு +1 சேர்த்து ஒரு +1 வந்து சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒன்று ஆட் பண்ணி ஒன்று சப்ராக்ட் பண்ணும்போது வேல்யூ மாறாது. இப்போ இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்னா எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 மைனஸ் 70. இதை அந்த சைட் கொண்டு போவோம். எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 8y மைனஸ் 17 ப்ளஸ் 1. ஸோ மைனஸ் 8y மைனஸ் 16. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம்? மைனஸ் 8 காமனாக எடுத்துடலாமா? எடுத்துட்டோன்னா y ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடக்குது. ஸோ இப்போ இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஹச்டி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு டவுன்வேர்டில் தான் வரும். பட் ஹச்கே வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை வச்சு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா டவுன்வேர்டில் தான் இருக்கும். பட் ஹச்கே லையாங்கிறதுனால என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹச்கே எங்கே வரும்னு பார்க்கலாம். ஹச் அப்படிங்கிறது 1. பட் இங்கே வந்து +2 இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் -2 அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? அப்போ தான் இந்த மைனஸும் இதுவும். அப்போ வேர்டெக்ஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்கேயும் 1, -2. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 1 ஒய் ஆக்சிஸில் வந்து என்னென்னா -2. அப்போ எங்கே வரும் அப்படின்னா இங்கே வரும் நம்மளுக்கு வந்து வேர்டெக்ஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம போட்டோம்னா 0, -c. ஸோ இது வந்து என்னென்னா 1, -2. ஸோ இது வந்து ஃபோக்கஸ். ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து சென்ட்ரு வேல்யூ வந்து 0, 0 இருந்தால் தான் இது. சப்போஸ் h, k இருந்தால் இது கூட ப்ளஸ் ஹச்சையும் இது கூட ப்ளஸ் கேயும் எடுப்போம். ஸோ 0 + h -a + k. இப்போ என்ன ஆகும்? 0 + 1 ஏ வேல்யூ வேணால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலையா? ஸோ இப்போ வந்து என்னென்னா 4a அப்படிங்கிறது வந்து 8. அப்போ இதிலேருந்து ஏ எடுத்தோன்னா 4a = 8. அப்போ a = என்ன வரும்? 2. இப்போ என்ன போட்டுக்கலாம்? -2 hk அப்படிங்கிறது -2. இப்போ என்னாகும்? 1, -4. இது வந்து என்னென்னா ஃபோக்கஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ். ஸோ நார்மலாக இந்த சைடு இருக்குதுன்னா இதுக்கு டைரக்ட்ரிக்ஸ் வந்து என்னென்னா y = ஏன்னு எழுதுவோம். இங்கே ஹச்கே லை ஆகிறதுனால y = வந்து என்னென்னா +k. ஸோ y = a + k. நான் இப்போயும் சொல்கிறேன், இதுக்கு கான்செப்ட் நல்லா தெரிஞ்சால் தான் கிளியராக புரியும். ஸோ y = a அப்படிங்கிறது 2, k அப்படிங்கிறது வந்து என்னென்னா -2.
சரி -2. அப்போ நம்மளுக்கு இது என்ன கிடைக்கிது அப்படின்னா y is equal to 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குதுன்னா லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படிங்கிறப்ப வந்து 4a. ஸோ 4 × 2 வந்து என்னென்னா 8. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த கொஷின். இப்போ இதுக்கப்புறம் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 4th கொஷினா 5th கொஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க. y² - 4y - 8x + 12 = 0. ஸோ இதுவும் நம்மளுக்கு y² இருக்கிறதுனால லாஸ்ட் சம் மாதிரி தான். y டேர்மை வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா மெயின் 12ஐயும் அந்த சைட் கொண்டு போயிடுவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது y² - இது அப்போ இது a², இது வந்து 2ab. அப்போ a² அப்படிங்கிறது y² இருக்குது, 2ab அப்படிங்கிறது 4y இருக்குது. அப்போ ஏங்கிறது வந்து y, 1 2 2 2 4. அப்போ bங்கிறது வந்து 2. அப்போ b²னா 2². அப்போ என்ன பண்ணணும், ஒரு 2² ஆட் பண்ணி ஒரு 2² சப்ராக்ட் பண்ணணும். ஸோ y² - 4a + 2² - 2² = 8x - 12. இப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், ஏங்கிறது y, bங்கிறது 2. அப்போ என்ன பண்ணிக்கலாம், y - 2 போடலாம். தட்ஸ் a - b (2). ஸோ y - 2 (2) - 4 = 8x - 12. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா -4 அந்த சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ என்ன ஆகும், 8x - 12 + 4. இப்போ என்ன கிடைக்கும், 8x - 8. இதுலேருந்து 8 காமனாக எடுத்துடலாமா? அப்போ என்ன கிடைக்கும், x - 1. ஸோ y - 2 (2) = 8 × x - 1. ஓகே. ஸோ இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, y - k (2) = 4a × x - h. அப்போ இதிலேருந்து hk நம்மளுக்கு வந்து தெரியுமா? ஸோ y² = 4a கண்டிப்பாக இந்த சைடு தான் வரப்போகுது. hk எடுத்துக்கலாம். எடுத்தோன்னா டயக்ராம் இன்னும் கொஞ்சம் கிளியராக போட முடியும். hk. ஸோ h அப்படிங்கிறது 1, kங்கிறது 2. இப்போ x ஆக்சிஸில் 1, y ஆக்சிஸில் வந்து 2 இந்த இடத்துல வரும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்னது a, 0ன்னு வரும். இது வந்து என்னென்னா x is equal to -a. இப்போ நம்மளுக்கு ஃபோக்கஸ் நார்மலாக என்ன போடுவோம் அப்படின்னா a, 0. பட் இங்கே hk லையாக இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏங்கிறது வந்து என்ன கிடச்சிருக்குதுன்னா 4a வந்து 8. அப்போ ஏங்கிறது வந்து என்னென்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும், 2 + 1 0 + 2. அப்போ என்ன போட்டுக்கலாம், 3, 2 அப்படிங்கிறது வந்து ஃபோக்கஸ். இதுக்கே டைரக்ட்ரிக்ஸ் எடுத்தோம்னா ஸோ இதுக்கு டைரக்ட்ரிக்ஸ் நார்மலாக எடுத்தோன்னா x is equal to a. பட் இங்கே hk லையாக இருக்கிறதுனால a + 1. ஸோ a அப்படிங்கிறது வந்து 2, h அப்படிங்கிறது 1. ஸோ ஆன்சர் வந்து 3. ஓகே. நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 4a. ஸோ 4 × 2 வந்து 8. ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். தேங்க்யூ.